ஹாய், வெல்கம் டு அனுபாரதி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 5 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 ஆர் 3 மார்க் கொஷினாக வந்து இது நமக்கு இருக்கும். ப்ளஸ் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நிறைய பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்றா 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இல்லைனா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினாக இது வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த கொஷினுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லாவுடைய ஒரு அப்ளிகேஷன். கிர்ச்சாஃப்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டு நோ தி unknown resistance value. To know the unknown resistance value. ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4 ஜங்ஷனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸை வந்து 4 ஜங்ஷனோடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது P, இது Q, இது R, இது S. ஸோ இந்த ஜங்ஷனுக்கு நேம் A, இந்த ஜங்ஷனுடைய நேம் B, இந்த ஜங்ஷனுடைய நேம் C, இந்த ஜங்ஷனுடைய நேம் D. ப்ளஸ் B அப்படிங்கிற ஜங்ஷனுலேருந்தும் Dங்கிற ஜங்ஷன்லேருந்தும் ஒரு ஒயர் எடுத்து கேல்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஏங்கிற ஜங்ஷனில் இருந்தும் சிங்கிற ஜங்ஷனில் இருந்தும் ஒரு ஒயர் எடுத்து ஒரு பேட்ரியோடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த பேட்ரியில் இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஏங்கிற ஜங்ஷனுக்கு வந்த உடனே 2ஆக பிரியும். ஒன்று I1, இன்னொன்று I2. அதே மாதிரி பிங்கிற ஜங்ஷனை இந்த I1 ரீச் பண்ண உடனே I3ன்னு பிரியும். டிங்கிற ஜங்ஷனை I2 ரீச் பண்ண உடனே I4 அப்படின்னு பிரியும். பியிலேருந்து கேல்வனோமீட்டருக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து IG அப்படின்னு சொல்லி பிரியும். கிர்ச்சாஃப்ஸ் உடைய லாவை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று கரண்ட் ரூல், இன்னொன்று பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரூல். இப்போ நான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூலை வந்து எடுக்கிறேன். கிர்ச்சாஃப்ஸ் உடைய கரண்ட் ரூலை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் உடைய கரண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. இதுதான் நமக்கு கரண்ட் ரூல். இப்போ நான் எந்த ஜங்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஜங்ஷன் பி, அதே மாதிரி ஜங்ஷன் டி, இந்த 2 தான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட இதில் ஜங்ஷன் பியிலேருந்து என்ன கரண்ட் வெளியே போகுது அல்லது உள்ளே வருது இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அதே மாதிரி டிக்கு என்ன கரண்ட் உள்ளே வருது, எந்த கரண்ட் வெளியே போகுது அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இப்போ ஜங்ஷன் பி எடுத்தோம்னா I1 வந்து ஜங்ஷனை பார்த்த மாதிரி போகுது, I3 ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது, IG வெளியே போகுது. அப்போ ஜங்ஷன் ஜிக்கு எடுத்தோன்னா I1 ஜங்ஷனை பார்த்த மாதிரி போகுது பாசிட்டிவ், I3 ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது நெகட்டிவ், IG ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது நெகட்டிவ், டோட்டல் 0. தென் ஜங்ஷன் டி I2 டியை பார்த்த மாதிரி வருது, I4 டியிலேருந்து வெளியே போகுது, IG டியை பார்த்த மாதிரி வருது. தென் I2 மைனஸ் I4 ப்ளஸ் IG ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே நம்ம
லாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கரண்ட் நமக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆயிரும். அப்போ கேல்வனோமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனும் காட்டாது. அப்படின்றப்போ கரண்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 0. தென் ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0. இங்கேயும் ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். தென் I1 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். தென் I1 இஸ் ஈக்குவல் டு I3 அப்படின்னு எழுதலாம். இங்கேயும் அதே தான். I2 மைனஸ் I4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். தென் I2 இஸ் ஈக்குவல் டு I4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. செகண்ட் ரூல் எடுக்கிறேன். அது என்னென்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல். சேம் as algebraic sum of product of current and voltage is equal to total EMF in a closed circuit. ஒரு closed circuitல இருக்கக்கூடிய total EMFக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் இப்போது ஏ பி டி ஏன்னு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் எடுக்கிறேன் லூப் ரூலுக்கு. அதே மாதிரி ஏ பி சி டி ஏன்னு ஒன்று எடுக்கிறேன். இப்போது ஏபிடிஏ எடுக்கிறோம். ஏபிடிஏ இங்கே கரண்ட்டும் வேணும், ரெசிஸ்டன்ஸும் வேணும். ஸோ ஏலேருந்து பிக்கு I1P போகுது, பியிலேருந்து டிக்கு ஐஜிஜி போகுது, டியிலேருந்து ஏக்கு கரண்ட் போகணும், பட் போகலை. ஏலேருந்து டிக்கு வருது, அப்போ நெகட்டிவில் நமக்கு இருக்குது. ஸோ அப்போது இங்கே வருது I1P ப்ளஸ் ஐஜிஜி மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கேயும் அதே தான். I1P அப்படியே வரும், I3Q வரும், I4 வந்து ஆப்போசிட்டு, I2வும் நமக்கு வந்து ஆப்போசிட். அப்போ என்ன கிடைக்கும்னா I1P ப்ளஸ் I3Q மைனஸ் I2R மைனஸ் I4S ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம். இங்கேயும் நமக்கு G வந்து என்ன ஆயிரும் 0 தான். டோட்டல் கரண்ட் வந்து நமக்கு 0 ஆகிடும். ஏன்னா கரண்ட் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டும்போது 0ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்ஷன்லேருந்து வெளியும் போகுது, உள்ளேயும் வருது. ஆனால் நம்ம வோல்டேஜ் ரூலை பொறுத்த வரைக்கும் ஒரே டைரெக்ஷனில் தான் போயிருக்கும். அதனால் டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாசிட்டிவில் இருக்குது, இங்கே நெகட்டிவில் இருக்குது. அப்போ டோட்டல் கரண்ட் வந்து நமக்கு 0. தென் I1P மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0. தென் I1P இஸ் ஈக்குவல் டு I2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்ததாக இங்கேயும் பாருங்கள், I1P, I3Q, I2R, I4S. இப்போ நான் என்னென்னு எழுதுறேன்னா I1Pன்னு இங்கே இருக்குது, I2R. I1Pக்கு பதிலாக I2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். I2Rக்கு பதிலாக I1Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப் I2R இஸ் ஈக்குவல் டு I1P. தென் I1P ப்ளஸ் I3Q மைனஸ் I1P மைனஸ் I4S ஈக்குவல் டு 0. I1P கேன்சல் ஆயிரும். Then I3Q minus I4S equal to 0. Then I3Q is equal to I4S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். தென் இது ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 3-ஐ நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். தென் I1P டிவைடட் பை I3Q இஸ் ஈக்குவல் டு I2R டிவைடட் பை I4S அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2ல் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 I1 is equal to I3, I2 is equal to I4. Therefore, I1P divided by I1Q is equal to I2R divided by I2S. I1, I2 cancel ஆயிரும். Then P by Q is equal to R by S. Suppose P வேல்யூ தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா P is equal to Q into R by S. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா Wheatstone bridge அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Wheatstone bridge is used to find out the value of unknown resistance. Wheatstone bridge is a application of Kirchhoff's rule. ஸோ
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸே போக மாட்டேன்து. ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். ஸோ தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்களும் வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி வீடியோஸை பார்த்துட்டு லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.